வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய பெண்களுக்கான சிறப்பு உளவியல் ஆன்லைன் கான்ஃபரன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டு வேலையாக இருக்கலாம், அலுவலக வேலையாக இருக்கலாம், ஒரு 35 வயசுக்கு பின்னாடி தூக்கம் வரவில்லை, பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்தை கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது, மறுபடியும் தூக்கமின்மை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது உடல் சார்ந்த நோய் அல்ல, வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையினுடைய அழுத்த நினைவுகள் உங்களுடைய மனதை அமைதியடைய விடாமல் மனதை இயக்கத்துக்கு தள்ளுகிறது. அந்த பிரச்சனைகள் உங்களுடைய மனதை இயக்குகிறது. மனத்தை இயக்கும் பொழுது அது மூளை இயக்கி விழிப்பு நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. விழிப்பு நிலையாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். இதை மாற்றுவதற்கு உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த, அது கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், நட்பு பிரச்சனைகள், சமூக அழுத்தங்கள், இது போன்ற பல்வேறு விதமான காரணங்களை கண்டறிந்து அதற்கேற்ப உங்களுடைய செயல், உணர்ச்சி, நடத்தையை மாற்றினால் மட்டுமே நீங்கள் தூக்கத்தை அடைய முடியும் என்பதற்கான ஒரு உளவியல் விழிப்புணர்வு கான்ஃபரன்ஸ் தான் இது. நீங்கள் எல்லாரும் கேள்விகளை கேட்கலாம். முதலில் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் வரிசைக்கிரமமாக நாங்கள் பதில் இருப்போம். ஒன் பை ஒன்னாக கேட்பது நல்லது. ஸோ எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நடக்கூடிய இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கேள்வி உலக மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்குவதற்காகவே எங்களுடைய சேனலில் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் தைரியமாக உங்களுடைய கேள்விகளை சமூக நலன் கருதி கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு அடைவதற்கு இப்படி வழி உள்ளது என்பதற்கான விழிப்புணர்வாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு வழியாக இருக்கும். என்னமோ யோசிக்குது, நைட்டு தூங்குறது இல்லை, என்னமோ மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. தூங்கிட்டு இல்லைன்னு கன்ஃபார்மாக காலையில் எழுந்திரிச்சா தெரியுது. ஆனால் ஒரு நாளும் 1 மணி நேரம் தூங்கலும், நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டோம், அதுவும் எனக்கு தெரியுது. ஆனால் நைட்டு என்ன யோசிக்கிறதுன்னு ஏதோ காலையில் எழுந்திரிச்சா நான், அதாவது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே கண் வழியாகவும் காது வழியாகவும் மனசுக்குள்ளே சேமிச்சுட்டே இருக்கும், சேவ் ஆகிட்டே இருக்கும். அது பாதித்த விஷயமா இருக்கலாம், அல்லது அடுத்தவங்க சொன்ன விஷயமா இருக்கலாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முறையற்ற பேச்சுக்கள், அதாவது தேவையற்ற தகவல்கள், இதெல்லாம் தவிர்த்துக்கணும். இப்போ நம்ம தவிர்க்காமல் இருக்கிறப்ப என்ன, எல்லாமே எல்லா பேச்சையும் உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ இரவு நேரத்தில் இது எப்படின்னா 2 வகை உருவாகும். ஒன்று, கனவாக வந்துச்சுன்னா அந்த கனவுல கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது பிடிச்சி தள்ளுற மாதிரி, யாராவது பிடிச்சி துரத்துற மாதிரி, யாராவது அடிக்கிற மாதிரி, பாம்பு வர்ற மாதிரி, தேள் வர்ற மாதிரி, இப்படி கனவு வரும். இல்லைன்னா நினைவாக வரும். கனவு இல்லைன்னா நினைவில் என்னென்னா, நம்ம நைட்டில் படுத்திருக்கோம், நிறைய நம்ம நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா ஒன்றுமே தெரியாது. அப்படி வந்திருக்கிற சமயத்தில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல, உடம்பு டயர்டாக இருக்கும், கண் எரியும். அப்போ கண் எரியுது அப்படின்னாவே நம்மளுடைய மூளைக்குள்ளே இந்த சிந்தனை அதிகமாக ஓடிட்டுருக்குது. அப்போ மூளையுடைய வேலை என்னென்னா, மனசு என்ன கொடுக்குதோ அதை செய்கிறது தான் வேலை. மூளை தானாக செய்யாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மூளை இருக்குது. எல்லாம் சாதாரண ஆளாக இருக்காங்க. அப்துல் கலாம் மூளை இருந்தது, ஆனால் அவர் ராக்கெட் விட்டார். ஆனால் சாதாரண ஒரு ஆள் மூளை இருக்குது, அவர் என்ன செய்கிறாரு, வெளியில் உட்காந்துருக்காரு. அப்போ மூளைங்கிறது உடல் உறுப்பு. இப்போ எல்லாத்துக்கும் கை இருக்குது, எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்டாக மாற முடியுமா? எல்லாத்துக்கும் வாய் இருக்குது, பேச்சாளராக மாற முடியுமா? எல்லாத்துக்கும் கண் இருக்குது, ஆனால் ஒரு கேமராமேனாக மாற முடியுமா? எல்லாத்துக்கும் சாப்பிட தெரியுது, சமையல் கலை நிபுணராக மாற முடியுமா? அதே மாதிரி தான் மூளைங்கிறது ஒரு உடல் உறுப்பு. அறிவுங்கிறது தான் மனசு. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மனசுங்களோட அறிவினுடைய தொகுப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் நமக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஓட்ட நினைவுகள் கனவாகவும் நினைவு சுழற்சியாக வெளியே வரையில் தான் நமக்கு தூக்கம் வராது. ஃபஸ்ட்டு இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ப்ராப்ளம் எனக்கு இது இருக்குது, ஃபினான்ஷியல் இது இருக்குது எனக்கு, அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, நான் சொல்கிறது கேளு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒரு கன்சல்டண்ட்டை பார்த்தோமா? சரி. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் பார்க்குறோம்ல, அப்போ பணத்துக்கு சரியில்லைன்னா ஏன் நம்ம டாக்டரை பார்க்க தெரியல அப்படிங்கிறது ஏழைகளுக்கு தெரியாது. ஏழைகள்னால் யார் அப்படின்னா,
தானுக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சு வாழக்கூடியவன், அதுக்கடுத்து யாரோ ஒருத்தர் நமக்கு செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறது, அது கடவுளாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம். கடவுள் எனக்கு கொடுப்பான்னு சொல்லிவிட்டு வேலை செய்யாமல் இருக்குது, கடன் வாங்கி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஏழை மனநிலைன்னு சொல்லுவோம். ஏழைங்கிறது வந்து மனநிலை, பணநிலை அல்ல. அப்போ ஏழை வந்து தன்னுடைய கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு உட்காந்துக்குவாங்களே தவிர அதுக்கு சார்ந்த கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய ஆலோசகரை பார்த்து தன்னை உயர்த்திக்க தெரியாது. அப்போ இவங்க தான் ஏழைகள். ஆனால் பணக்காரர்கள் சொல்லக்கூடிய ரிச்மேன் வந்து எப்போவுமே புது புது விஷயங்களை வந்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் எடுத்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, POOR அப்படின்னு என்னென்னா அவங்க வந்து பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பீட்டட்லின்னு அர்த்தம். அதாவது வந்து வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து கடந்து போகக்கூடியவங்க, ஆனால் அதில் முன்னேற மாட்டாங்க. அவங்க தான் புவர்னு சொல்லக்கூடிய ஏழை. ரிச்மேன்ங்கிறது அவங்களுடைய கேரக்டர்னா ரிப்பீட்டட் ஒரு கமிட்மெண்ட், கம்யூனிகேஷன். ரெண்டாவது அதை வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடியவங்க தான் ரிச்மேன். அப்போ ஏழைகள் வந்து கஷ்டத்தை புலம்புறதுக்கு மனுஷனை பிடிச்சிக்குவாங்க, இல்லைன்னா கஷ்டத்தை புலம்புறதுக்கு கடவுளை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான எந்த விதமான அந்த துறை சார்ந்த நிபுணர்களை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து எக்கனாமிக்குன்னு ஒரு தனியாக கேட்டகரியாக வச்சுருக்கோம். பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு தனி கன்சல்டேஷன் சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு வந்து கெட்ட கனவு வர்றதுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை, நட்பு சார்ந்த பிரச்சனை, ஃபேமிலி, ஃபினான்ஸில் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் தூக்கமின்மைக்கு வரும். அப்போ இதெல்லாம் விட்டு போட்டு நான் மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரும்னா எப்படி வரும்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தானே முடியும். அதனால தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு லைஃப்க்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான். வாழ்க்கைங்கிறது 4: கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து. அதுக்கடுத்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த்னா, இப்போ உடம்பு ஹெல்த்தாக இருந்தால் ஒரு வேலையை செய்ய முடியும், மனசு ஹெல்த்தாக இருந்தால் ஒரு விஷயத்தை அறிவு ரீதியாக செய்ய முடியும். அப்போ எதனால் தூக்கம் வரலைங்கிற காரணம் என்ன? இந்த 4 ஃபேக்டர் தான். ஃபேமிலி, ஃபினான்ஸ், சரியா, ஃபேக்ட்ரி, ஃப்ரெண்ட்ஷிப், 4 வகையில் தான் நம்ம பாதிச்சிருக்கோம். அப்போ இதை வந்து ஒரே நாளில் சொல்லிட்டா நீங்கள் மாற முடியாது. நாங்கள் ஒரு செயலை செய்ய வச்சு தான் மாற்றுவோம். இப்போ ஃபினான்சியல் ப்ராப்ளம், அதாவது குடும்ப வருமான நிலை பிரச்சனை, இந்த வருமான நிலை பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு புலம்பிகிட்டே இருக்குமே தவிர அதுக்கு உண்டான வழியை தேடுறதுக்கு அந்தந்த கன்சல்டன்ட் தான் போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரிப்பேர் சரியாயிருமா? அது மெக்கானிக்கிட்ட போகணும். அது மாதிரி வந்து நாங்கள் வந்து லைஃப் மெக்கானிசம் அதை வந்து மாற்றக்கூடியதுங்க. இப்போ புரிஞ்சுது உனக்கு? அப்போ உனக்கு தூக்கமின்மைக்கு என்னென்ன பிரச்சனை இப்போ தெரிஞ்சுதான்? ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க, ஃபஸ்ட்டு குழந்தை. செகண்ட் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இது இருக்குது. அப்போ 2க்கு வந்து சரியான கைடன்ஸ் எடுத்துகிட்டு அந்த கைடன்ஸை செய்யணும். நாங்கள் அதாவது வந்து மருத்துவர், மனோதத்துவம், இது 2க்கு என்ன வித்தியாசம்னா, மருத்துவங்கிறது வந்து மருந்து உடம்புக்குள்ளே போட்டுட்டாருன்னா அது எதுவே செய்யவில்லை, மருந்து வேலை செய்யும். ஆனால் எங்களுடைய மனோதத்துவம் என்னென்னா, நாங்கள் ஒரு செயலை வந்து சொல்லி அதை நீங்கள் செஞ்சு அதில் வரக்கூடிய எதிர்வினை அல்லது நேர்வினை வந்து எங்கிட்ட மறுபடியும் கன்சல்டேஷன் எடுத்து மறுபடியும் அதை செயல் திருத்தம் பண்ணக்கூடிய பேர் தான் இன்டெலிஜென்சி மென்டாரின்னு சொல்கிறோம். அப்போ மருந்து சாப்பிட்டா நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, மருந்து அந்த வேலை செய்யும். ஆனால் வாழ்க்கையை பொறுத்தளவு வந்து நாங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் செயல்படுத்தி அந்த செயலில் வரக்கூடிய பிரச்சனை அல்லது சக்ஸஸ், இது 2ஐயும் டிஸ்கஸ் பண்ணி பிரச்சனையை குறைக்கணும், சக்ஸஸை அதிகப்படுத்தணும். இதுதான் விஷயம். இன்னையிலிருந்து என்ன செய்யணும்னா, குடும்ப பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் தூக்கம் வரும். ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என்ன? ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்? ஒன்று வந்து குடும்ப நபர்களால் பிரச்சனை வரும், சொந்த பந்தங்களால் பிரச்சனை வரும். அப்போ சமூக கலாச்சாரம், இப்போ உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் போக முடியும்னு நினச்சிட்ருப்போம். அதேமாதிரி அங்கே போய் வந்து மொய் வைக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுருப்போம். இதெல்லாமே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா கடன் வாங்கி மரியாதை எதுக்கு வாங்கணும்? ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு 10,000 கிஃப்ட் கொடுத்தா தான் நம்மளை வந்து மதிப்பாங்கன்னா, அந்த மதிப்பு வாங்குறதுக்கு தான் நம்ம 10,000 கிஃப்ட் கொடுக்குறோம். அதை கடன் வாங்கி கொடுத்தா அது மதிப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம கொடுக்கலாட்டி அவங்க நம்ம சீன்னு சொல்லுவாங்களே, சொல்லிட்டு போகிறாங்கம்மா.
கடன் கொடுத்தீங்கன்னா வந்து கடன்காரி வந்து உங்களுக்கு சீன் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடன் கொடுத்தீங்கன்னா விடிய புலம்பிகிட்டு இருக்கணும். ரெண்டாவது கடன்காரன் வந்து என்ன சொல்லுவாங்க, கடன் வாங்க தெரிஞ்சதில் கொடுக்க தெரியாதுன்னு கேட்குறப்ப அது அவமானம் தானே. அப்போ அந்த அவமானத்தை இங்கே பட்டா என்ன அங்கே பட்டா என்ன, ஒரு இடத்துல அவமானத்தை வேணான்னு போனீங்கன்னா இன்னொரு அவமானம் கிடைக்கும். அந்த அவமானத்தை தவிர்த்துட்டீங்கன்னா இந்த அவமானம் தவிர்க்க முடியும். சரியா? அதனால தான் அவமானம். மானம் அப்படின்னா என்னென்னா நமக்குன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த மரியாதை வந்து ஒருத்தர் வந்து கொடுக்க முடியல, இவங்கெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் பண்ண முடியல, மேரேஜுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் வெறுங்கையோடு வர்றாங்கிற ஒரு அவமானத்தை விட அதுக்காக கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் வாங்கி திங்க தெரிஞ்சதில்ல, ஏன் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டு வீட்டு முன்னாடி அவமானப்படுறது அந்த அவமானத்தோட பெருசா சிறுசா அப்படின்னா இது பெருசு, அது சிறுசு. நம்ம வளர்ச்சிக்கான பொருளாதாரமே இருக்குமே தவிர வீழ்ச்சிக்கான பொருளாதார செலவு இருக்கக்கூடாது. நம்மளை மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து சமூகம் வந்து ஒரு முன்னாடியே வந்து சமூகம் சொசைட்டி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸுக்குள்ளே நம்மளை போக வைக்கும். நம்ம வந்து அந்த ரூல்ஸுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ரூல்ஸ்குள்ளே போய் நம்ம மாட்டிகிட்ருப்போம். அது இருக்கக்கூடாது. இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. நேற்று தூக்கம் இல்லைங்கிறதுக்காக இன்றைக்கி வரல. கிட்டத்தட்ட 1 வருஷமோ 6 மாதமோ 4 வருஷமோ தூக்கம் இல்லாமல் இருந்தால் வந்திருக்கீங்க. அப்போ எப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்ததோ அதற்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்திருக்குது. அதாவது உங்களுடைய அறிவை வந்து அமைதி இல்லாமல் பண்ணியிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மனதை அமைதி இல்லாமல் பண்ணியிருக்குது. அது பதட்டமாக மாறி இருக்குது. அந்த பதட்டங்கிறது உங்களுக்கு கை சார்ந்து, நரம்பு சார்ந்து, சதை சார்ந்து, ரத்த அழுத்தம் சார்ந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் விட்டு போட்டு உடனே எங்ககிட்ட வந்து தூக்கம் வரணும் என்ன செய்யறது கேட்டால் இது வந்து உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ உங்களை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அப்படிங்கிறத கண்டறிந்து தான் மாற்ற முடியும். விஷமுறிவு அப்படின்னா விஷம் என்ன விஷம்னு கண்டுபிடிச்சி தான் அதை மாற்ற முடியும். மொத்தமாக விஷமுறிவு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய விசனங்கிற கவலை, அதே மாதிரி உங்களுடைய நினைவு அழுத்தம், அதே மாதிரி வாழ்க்கை அழுத்தம், சமூக அழுத்தம், பண அழுத்தம், உறவு அழுத்தம், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் கண்டறிந்து மாற்றுவதற்கு மினிமம் 3 மாதங்களிலிருந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு அந்த பிரச்சனையினுடைய நீள அகல ஆழத்தை பொறுத்து மாறுபடும். ஆக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் சொல்கிறது பதில் தானே தவிர விளக்கம் தானே தவிர அது வந்து உளவியல் நடைமுறை சிகிச்சை அல்ல. அப்போ உங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடித்து எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன், பிஹேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன், இன்டர்பர்சனல் பிரிஸ்கிரிப்ஷன், இன்ட்ராபர்சனல் பிரிஸ்கிரிப்ஷன், சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன், இப்படி நிறைய கொடுத்து அதை மாற்றுகிறோம். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தூக்கமின்மை இருக்கும் பொழுது அதற்கான உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய தூக்க பிரச்சனைகளிலிருந்து வெளிவர எங்களுடைய நிறுவனம் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பகுப்பாய்வு செய்து மாற்ற தயாராக உள்ளது.